நேற்று பொன்மனை பகுதியில் கனமழை பெய்தது. புயல் போன்ற ஒரு வேகமான காற்று அடித்தது. அதில் வீட்டின் மேல் விழுந்திருக்கும் ரப்பர் மரங்கள், 2 மரங்கள் வீட்டின் மேல் விழுந்திருக்கிறதை பார்ப்போம். சீட்டுகள்லாம் உடைஞ்சது மாதிரி தெரியுது. பார்ப்போம். வீட்டுக்கு மேலே சேதம் உள்ளது மாதிரி தெரியுது. வீட்டில் ஆளுண்டா? வீட்டில் ஆளுண்டா? இங்கே பாருங்க பாப்பா. இது உங்கள் வீடு தானே? பாருங்கள். இது எப்போ இந்த மரம் நவண்டு விழுந்தது? காலத்தை 3 மணிக்கா? வேறு ஏதாவது சேதம் உண்டா? சீட்டக்க பொட்டியா? ஓ, அப்போ நல்லா பயந்தீங்களோ? இது உடஞ்சி விழ நேரத்தில் பயங்கர சவுண்டாக இருந்து இல்லையா? ஓ, கரண்ட்டுக்கு என்ன சேதம் உண்டா? கரண்ட் போகல. கரண்ட் மொத்தத்தில் இல்லை. இப்போ இல்லை. நிறைய இடங்கள்லாம் மரங்கள் முறிஞ்சு கிடக்கு இல்லையா? இந்த மரத்துக்கு சொந்தக்காரர் வந்து பார்த்தாரா? யாரும் நோக்கி இல்லையா? சரி சரி சரி. ஏதோ ஒரு தெய்வ புண்ணியத்தினால கொஞ்சம் சீட்டோட போச்சு இல்லையா? இல்லைன்னா இந்த பக்கம் விழுந்துனா இதோட பயங்கரமாக சேதமாக இருக்கா பார்த்து. அந்த பக்கம் மரம் முறிஞ்சிருக்கா? அங்கேயும் முறிஞ்சிருக்கு இல்லையா? சரி சரி சரி. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்துட்டு. ஏதோ நமக்கு ஒரு கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் மாதிரி தெரியுது. அதனால் இந்த அளவு போயிருக்கு இல்லையா? சரி, அங்கே ஒரு ஆள் பார்த்துட்டு இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட கேட்போம். கல்லனா பாப்பா? ஓ, இது நம்ம ஐஸ் மாஸ்டர். சரி, எப்படி மரம் விழுந்த நேரம் பயமாக இருந்ததா? பயம் இல்லையா? சந்தோஷமாக இருக்குதுயா? உறங்கிட்டு இருந்தியாளா? சரி சரி. மரத்தை ஓனர்கிட்ட பார்த்து சொல்லுவோம், வெட்டது சொல்லுவோம் என்ன? சரி, ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. சரி, வெற்றி உண்டாகட்டும். மரத்தை உடனே மாற்றுறதுக்குள்ள வேலை செய்வோம்.